ரிசார்ட்டில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண ஒரு காரியத்தை மட்டும் பதிவிட விரும்புகின்றேன். அவர் அந்த விஜய் அப்படின்றவர் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. அதை திருப்பி ரிசார்ட் ஓனர் கொண்டு போகிறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவனை பனிஷ் பண்ணி அவனை ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பி நினைப்பாங்க. ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணுவார் பாருங்க, அந்த ஒரு ஹியூமனிட்டி பேசிஸாக அவனுக்கு இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவனை மன்னிச்சு அவனை திருப்பி வேலையில் சேர்த்து அவனுக்குன்னு திருப்பி ஒரு கேஃப்டேரியா மாதிரி ஒரு கஃபே மாதிரி வச்சு கொடுத்து அதை செய்வாங்க. அது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டீஸ். இன்னைக்குள்ள மனித சமூகத்தில் யாரை எப்படி கவுக்கலாம், யாரை ஃபயர் பண்ணலாம், அப்படிதான் இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு ட்விஸ்டான இடம். ரொம்ப அருமையாக அந்த டைரக்டர் கையாண்டிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ரிசார்ட் மேனேஜர் ஆகட்டும், ரிசார்ட் ஓனர் ஆகட்டும், ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருக்காரு. இதை நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சின்ன ஸ்கேல் இருக்கும் மட்டும் இல்லை, பெரிய ஸ்கேல் யாரும் தப்பு பண்ணாலும் அவங்கள பனிஷ் பண்ணி அந்த துறையை விட்டு வெளியே அனுப்பி விட்றாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட வாங்கி ஒரு ஃபைன் பண்ணி கூட நம்ம ஒரு சமுதாயத்தை உயர்த்தலாம். ஒரு 100 கோடி ஒரு ஃபைன் பண்ணிட்டு பெரிய லெவலில் ஒரு ஸ்கேம் பண்ணுறவங்களாம் ஃபைனை வாங்கி 100 கோடி 200 கோடி வாங்கி ஒரு சமுதாயத்தை உயர்த்தலாம். நிறைய இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக தப்பு பண்ணுற ரைட்ஸ்ன்னு சொல்ல, அவங்கள்ட்ட இருக்க டேலண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக இந்த பதிவை நான் சொல்லணும்னு நினச்சேன். எனிவே, தேங்க்ஸ் டு த ரிசார்ட் டீம்.